family, all the other pastors team here, brothers and sisters. Dear pastor, I want to greet all of you in the matchless name of our Savior Jesus Christ. இருக்கிற போதகர்கள் மற்றும் எல்லா உதவி ஊழியர்கள், இருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்கும் இணையில்லாத இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். I'm always happy to come back. நான் எப்பொழுதும் இங்கே வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். I enjoy every moment here. நான் ஒவ்வொரு நொடியையும் இங்கே நான் சந்தோஷமாக கழிக்கிறேன். I enjoy sharing God's word with you. The main reason is you are good listeners. நான் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் நடுவில் பகிர்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப கருத்தாக கவனமாக தூங்காமல் கவனிக்கீங்க. I enjoy the hospitality from pastor and family. போதகருடைய குடும்பத்தினுடைய விருந்தோம்பலை நான் மிகவும் சந்தோஷமாக அனுபவித்தேன். So very happy to see how Timothy is being involved in the church here. திமோத்தி இந்த சபையில கர்த்தர் பயன்படுத்தி வருகிறதை நினைத்து மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். So happy about Sam, Dears and Abhishek and Daniel, all these brothers studying there. உங்களுடைய சபையின் முத்துக்களாய் அக்கினி ஜுவாலைகளாய் எங்களுக்கு அனுப்பி வைத்த சாமுக்காக, அபிஷேக்குக்காக, ஏனோக்குக்காக மிகுதியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். They are great investment for God's kingdom. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று அவர்கள் பெரிய முதலீடாய் இருக்கிறார்கள். It was not easy for Timothy to study, but he was a disciplined person. He completed it successfully. திமோத்தியு ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள மாணவனாக தன்னுடைய ஆண்டிலே அவர்கள் முடித்து வெளியே வந்து விட்டார். He was well trained by his parents, so it was not very hard for him to study there. அவங்க அப்பா அம்மாவால நல்ல ஒழுக்கமா பயிற்றுவிக்க வளர்க்கப்பட்டதனால அங்க அவங்களுக்கு வந்து கடினமா இல்லை, ரொம்ப அழகா ஒழுக்கமா இருந்தாங்க. Sam, Enoch, Dearson and Abhishek, I think it's not that difficult for them. They are doing good. அவங்களுக்கும் இதே மாதிரி கடினமாவே இருக்காது, அவங்களும் இதை விட அதிகமா ஒழுக்கமா இருப்பாங்கன்னு விசுவாசிப்போமாக. Some tough people like me make their life hard there. என்னை போல ஒரு கடினமான மனுஷன் அவர்கள் ஜீவன் கசப்பாகிற அளவுக்கு நாங்க மாற்றுவோம். Only tough training will make strong people. கடினமான பயிற்சி தான் அவர்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக வைராக்கியமாக மாற்றும். If Indian government lower the standard of training for the military people, the country will not be safe. ஒருவேளை இந்திய அரசாங்கம் ஒரு இராணுவத்தினுடைய ஒழுக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்முடைய தேசம் பாதுகாப்பா இருக்காது. If the army chief and the concerned people says no problem, you can sleep at any time, you can do anything what you want, you can eat anything what you want, if they have a lot of freedom, not discipline, the future of the country will be in danger. ஒருவேளை அவங்க இராணுவ தளபதி தலைவர்கள் எல்லாரும் தன்னுடைய கீழே வேலை பார்க்குற எல்லாத்தையும் பார்த்து எப்பா இஷ்டப்பட்ட நேரத்துக்கு எந்திங்க, இஷ்டப்பட்டதை சாப்பிடுங்க, உங்களுக்கு எப்போ யுத்தம் வருதோ அப்போ வந்து சுடுங்க, அவன் சுட்டா ஒளிஞ்சுக்குங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா தேசம் பாதுகாப்பாக இருக்காது. Why it will be danger when the enemy come and attack, these guys will be eating and having some entertainment or sleeping, then they will conquer the country. ஏன் பாதுகாப்பு இல்லாத காரியம் சொல்கிறேன்? ஒருவேளை எதிரி வந்து துப்பாக்கி எடுத்து சுடும்போது இவங்க சாப்பிட்டுட்டும் ஆடிக்கிட்டும் தூங்கிட்டும் இருந்தால் அவ்வளோதான், சோழி முடிஞ்சது. Unless the future leaders and pastors are disciplined and strong, the future of the church will be in danger. எதிர்கால ஊழியர்களும் போதகர்களும் அவர்கள் பலனாய் பராக்கிரமமாய் பரிசுத்தத்துக்காக நிற்கிறவர்களாய் இருந்தால்தான் ஆவிக்குரிய எதிர்காலமும் ஆசீர்வாதமாக மாறும். That is why seminary life is little tough but very good, we enjoy. அதனால தான் நாங்க மிகுந்த கடினமா நடத்துறோம். கடினமா நடத்துறதுல ரொம்ப சந்தோஷமா தான் நடத்துறோம். I encourage you to send more students to Bible college. உங்க எல்லாரையும் நான் சொல்றேன், நீங்க நிறைய பேர் எங்க வேதாகம கல்லூரிக்கு அனுப்பி வைங்க. They will become a blessing for you. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். That won't be a waste. That won't be a waste. That will not be a waste. நஷ்டம் அல்லாயிருக்கும். நான் எந்த இதுவும் நஷ்டமா இல்லை. சரி, pastor wants me to speak in Malayalam. Okay, சரி. My message prepared in English, but I will translate into Malayalam, then he will translate into Hindi. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுல பண்ணு. சரி. Last time I think it was New Year service, right? Yeah. I spoke more about God's will.
A life according to God's will in the new year. புத்தாண்டிலே கடைசியாக புத்தாண்டிலே தேவனுடைய சித்தத்தை அறிவது எப்படின்னு சொல்லி உங்களோட பகிர்ந்து கொண்டேன். This morning I want to talk little more about that. நான் இன்னும் அதை குறித்து அதிகமாக பேச விரும்புகிறேன். You know, it's not easy to lead a life according to God's will. கர்த்தருடைய சித்தத்திலே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதுன்றது எளிதான காரியம் அல்ல. Why it is not easy? ஏன் அது எளிதான காரியம் அல்ல? There are many reasons. நிறைய காரணங்கள் இருக்கிறது. Sometimes we feel God's expectations are too high. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புலாம் பயங்கர உன்னதமா இருக்குன்னு நினைக்கிறோம். And also we feel we are in a constant war with the flesh, the war between the spirit and the flesh. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் பெரிய யுத்தம் எழுப்பறி அப்படின்னு தான் நினைக்கிறோம். The life in this world is always tough. அந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது மிக கடினமானது. We go through a lot of personal struggles. நம்ம நிறைய உபத்திரவங்கள் நடுவிலும் நெருக்கத்தின் நடுவிலும் போக வேண்டியது இருக்கும். Struggles in secret life and public life. நம்முடைய ரகசியமான வாழ்க்கையிலும் வெளிப்பிரகாரமான வாழ்க்கையிலும் நம்ம நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். So because of that, leading a life according to God's will is not easy. அதனால கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது என்பது எளிதானதல்ல. But it is possible. ஆனால் அது சாத்தியமே. God will never give us any target if it is impossible. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதையுமே நம்ம பின்பற்ற முடியாதது எட்டி பிடிக்க முடியாதது எதையும் உங்களுக்கு தர மாட்டார். How it is possible? எப்படி இது சாத்தியமாகும்? With the help of the Holy Spirit it is possible. பரிசுத்த ஆவியானவரால் இது சாத்தியமாகும். So this morning I want to talk to you about doing God's will by the help of Holy Spirit. இன்றை காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உதவி கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது எப்படி என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். I want to mainly focus on the liberating work of the Holy Spirit. நான் இப்பொழுது சுதந்திரமாய் கர்த்தருடைய வேலை செய்வதை குறித்து பார்க்க போகிறோம். This one week we'll be hearing a lot about freedom. இந்த ஒரு வாரம் நம்ம அதிகமா சுதந்திரத்தை குறித்து நாம் நிறைய கேள்விப்படுறோம். During our intercessory prayer, pastor was leading us about to pray for the freedom of country. மன்றாட்டு ஜெபத்திலே பாஸ்டர் சாலமோன் அவங்க நம்முடைய தேசத்தின் சுதந்திரத்துக்காக பாவத்திலிருந்து விடுபட வேண்டிய சுதந்திரத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணாங்க. Why we are still thinking about that and talking about that? ஏன் அதை திரும்ப நம்ம பேசி கொண்டிருக்கிறோம்? During August 15th we will hear lot of messages from the politicians about political freedom. அரசியல் சம்பந்தமான அரசாங்கம் சம்பந்தமான டெமோக்ராட்டிக் ஃப்ரீடம் மக்களுக்கு விடுதலை என்று சம்பந்தமான அரசியல் தலைவர்கள் ஆகஸ்ட் 15ல பேசுவதை நீங்க கேட்க போறீங்க. We would celebrate that political freedom. நம்ம அப்படி அரசாங்கத்தின் அரசியல் சுதந்திரத்தை நாம் என்ன பண்ணுறோம்? கொண்டாட போகிறோம். But when we seriously understand the condition of our country, we know that political freedom is not sufficient for this country. ஆனா கவனமாக கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த சுதந்திரம் தேசத்துல இந்த அரசியல் சுதந்திரம் நமக்கு போதாது என்று கண்டிப்பாக தோன்றும். If you are a person who read newspaper every day or watch television news every day or read online news, your heart will be broken because you understand that this country really need God's help. நீங்கள் ஒருவேளை நியூஸ் சேனலையும் பேப்பர்களையும் நீங்க படிக்கிறதா இருந்தா ஒவ்வொரு காரியமும் செய்தியும் உங்களை கண்டிப்பாக இந்த தேசத்திற்கு நிச்சயமாய் ஒரு சுதந்திரம் தேவை என்று உள்ளத்திலே தோன்றும். Then we will seriously think that we need something beyond the political freedom. அப்பொழுது நமக்கு மிகுந்த ஒரு காரியம் தோன்றும். அரசியல் சுதந்திரத்தை தாண்டி நமக்கு ஒரு சுதந்திரம் தேவை. It was in 1941 August 11. 1941 ஆகஸ்ட் 11 the world famous Atlantic contract was signed. உலக பிரசித்தி பெற்ற அட்லாண்டிக் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. British Prime Minister Winston Churchill and American President Franklin Roosevelt, they both signed a famous contract. பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அமெரிக்க பிரதமர் ரூஸ்வெல்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுறாங்க. In that contract they mentioned about 4 kinds of freedom. அவங்க அந்த ஒப்பந்தத்துல 4 விதமான சுதந்திரத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. One is this: two are powerful countries in the world, they decided we need to help the world to get freedom from poverty.
நான் இந்த நாலில் ரெண்டு என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டு சுதந்திரம் இந்த உலகத்தை வந்து நம்ம வல்லமையான வல்லரசாக இருக்கிறதுனால ஏழ்மையில் இருக்கிற தேசத்துக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு ஒப்பந்தம் போடுறாங்க. Second one, freedom from fear. ரெண்டாவது பயத்திலிருந்து ஒரு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் போடுறாங்க. Third, we need to help all the world countries to get freedom for worship. இன்னொன்று, ஜனங்கள் ஆராதிப்பதற்காக உலகம் முழுக்க இருக்கிற தேசம் விடுதலையாக வேண்டும் என்று ஒப்பந்தம் போடுறாங்க. The fourth one, freedom for opinion. Everyone should have the right to speak, think and speak. நான்காவதாக, சுயாதீன முடிவெடுக்கிற ஒரு சுதந்திரத்தை யாரா இருந்தாலும் அவர்கள் சொந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் ஒரு நாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. These both world powers have tried to help other world countries, but still freedom for worship or freedom to express opinion or freedom from poverty or freedom from fear, it's still a dream for majority of the world. இந்த நான்கும் மக்களுக்கு உதவினவைகளா அப்படின்னு சொல்லினா, முக்காவாசி பேருக்கு, கொஞ்சம் பேருக்கு உதவியா இருக்கா, முக்காவாசி பேருக்கு இது சிம்ம சொப்பனமாக இன்னும் நிறைவேற முடியாத ஒரு ஒப்பந்தமாகவே சிந்திக்கிற ஆற்றல், ஆராதிக்கிற ஆற்றல், ஏழ்மையை நீக்குகிற ஆற்றல், இதெல்லாம் இல்லாம தான் இருக்குது. We understand in this country India we still need more freedom. இந்த இந்தியாவில் நம்ம ரொம்ப சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? We are not talking about a freedom to live as we wish. நான் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றத குறித்து தான சுதந்திரத்தை சொல்லல. Many people misunderstand that real freedom is a life without boundaries. நிறைய பேர் இப்போ சுதந்திரத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையான சுதந்திரம் என்னன்னா, எல்லை இல்லாம யாருமே என்ன எதுவும் சொல்லாம இருக்கிறதா பெரிய சுதந்திரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. Some people really misunderstand that life without walls, life to do what they want. சில பேர் என்ன தவறா புரிந்து கொள்ளிட்டு இருக்காங்கன்னா, இது என் வாழ்க்கை, நான் என் இஷ்டம், எந்த ஒரு விதிமுறைகளும் இல்லாம வாழ்றது தான் சுதந்திரம் நினைச்சிட்டு இருக்காங்க. Even politically that is incorrect. ஆனா politically that is wrong. அரசியல் ரீதியாக அது வந்து தவறான காரியம். Our forefathers fought for freedom of this country from British people. நம்முடைய சுதந்திரத்திற்காக முன்னோர்கள் அவர்கள் போரிட்டார்கள். And we got freedom from 1947 onwards. Wonderful. 1947 பிரிட்டிஷ்ல இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. But it was not a freedom to live as you wish, rather a freedom to live a life under the constitution. ஆனா நீங்க உங்க இஷ்டத்துக்கு சுதந்திரமா இருக்கிற அந்த சுதந்திரம் கிடையாது. அது கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே சுதந்திரமா இருக்கிற அந்த சுதந்திரம் தான் உங்களுக்கு கிடைத்தது. The constitution of our country talks about every area of your religious life, your social life, your personal life, your interaction with others, everything is mentioned in that. நம்முடைய தேசத்தின் கான்ஸ்டிடியூஷன் எதை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், நம்முடைய மார்க்கம் சம்பந்தமானது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமானது, இவையெல்லாம் ஒவ்வொன்றிலும் அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். That is just an example which is clearly proves that freedom, the life with freedom is not life without any restrictions or rules. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, சுதந்திரம் என்பது நிபந்தனைகள் இல்லாமல், வரையறுக்கப்பட்ட ஒரு கோடு இல்லாமல் சுதந்திரம் உங்களுக்கு கிடையாது. Based on that, I want to talk to you about freedom by the work of the Holy Spirit. இதை வைத்துத்தான், அடிப்படையாக வைத்துத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சுதந்திரத்தை வைத்திருக்கிறான்னு பேச போகிறோம். Most of us, even though we have a great desire to do the will of God, but we keep failing and failing. நிறைய நம்மள நிறைய பேருக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு ஆசை, ஆனா மறுபடியும் நாம் தோற்று போகிறோம். Even the Constitution of India is expecting a high ethical standard of living in the society, still people failing and failing. நம்முடைய இந்திய அரசாங்கமும் இந்தியாவும் ஒவ்வொரு தரும் சமுதாயத்தில் அவங்க நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க, ஆனாலும் தோற்றுத்தான் போகிறார்கள். The everyday newspaper reports proves that this country need help. ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்கிறோம், அது நிரூபிக்கிறது என்ன நிரூபிக்கிறது, இந்த தேசம் ஒரு சுதந்திரத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கிறது. When you look at your personal life, when you really admit your personal failures in secret life, and you are automatically agreeing to God that I need your help to be liberated.
ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க பார்த்தாலே தெரியும், எனக்கு ஒரு சுதந்திரம் தேவை அப்படின்னு உங்களுக்கே புரியும். May I mention about Mary, the mother of Jesus? நான் மரியாள், இயேசுவினுடைய தாயாகிய மரியாளை குறித்து உங்கள்ட்ட குறிப்பிட விரும்புகிறேன். In order to do or lead a life according to God's will, we need to be liberated from certain things. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் சில காரியங்களை விட வேண்டியதாக இருக்கிறது. And we need to be led by the Holy Spirit. நாம் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட இதை செய்ய வேண்டியது இருக்கிறது. When the angel of the Lord came to Mary in Luke chapter 1, லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் மரியாளிடம் வந்தபோது she told the message from God. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு செய்தியை கொடுக்கிறார். She said that you have the favor of God and you are chosen to become the mother of Jesus. அவர் சொல்றாரு, கிருபை பெற்றவளே, கர்த்தருடைய கண்களிலே நீ பிரியமானவளாய் மாறினாய், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவள். What a wonderful news is that. என்ன ஒரு அருமையான செய்தி. But the following verse says she got troubled. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு கீழே வசனத்தை வாசிச்சீங்கன்னா அவள் மிகவும் தொந்தரவாய் உணர்ந்தாள். She got scared. அவ பயந்தாள். She became so doubtful. அவ சந்தேகப்பட்டாள். She is wondering what is this happening. அவ ஆச்சரியப்பட்ட, இது எப்படி ஆகும்? Then she asked a question, how it is possible. அவ கேக்குற ஒரு கேள்வி, இது எப்படி ஆகும்? Then the angel replied her that கர்த்தருடைய தூதன் பதில் சொல்லுகிறார், the Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலாடுவார். And the power of the Most High will overshadow you. உன்னதமானவரின் வல்லமை உன்மேல் உதிக்கும். So that this prophecy will be fulfilled in life. அப்போது இந்த தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். This is my introduction. இதுதான் என் முதல் முகவுரை. What I'm trying to say is God has a plan. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has an expectation. கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். In order to do that plan of God, we need the help of God. நாம் தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு தேவனுடைய சகாயமும் உதவியும் நமக்கு தேவை. The help of God is available. கர்த்தருடைய சகாயமும் உதவியும் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. While Jesus was going back from this world, இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறவு Jesus promised his disciples. அவர் நம்முடைய சீஷர்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். That is the best and the greatest promise in the Bible. வேதத்திலேயே மிகவும் உன்னதமான மிகவும் பெரிய வாக்காய் அது இருக்கிறது. He said that I will send you the Paraclete. I will send you Paraclete, means a counselor, a comforter. நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். He will lead you in the truth. அவர் உங்களை சத்தியத்திலே நடத்துவார். He will guide you. அவர் உங்களை வழி நடத்துவார். He is a comforter. அவர் தேற்றுகிறவர். He will be a close companion. அவர் உங்களுக்கு துணையானவர். He will empower you for my mission. அவர் உங்களை என்னுடைய ஊழியத்திற்காக வல்லமையாய் பயன்படுத்துவார். The liberating work of the Holy Spirit is the promise of God. நம்ம கர்த்தருடைய வாக்கை வைத்து கர்த்தருடைய வேலை செய்கிறதே சுதந்திரம். Now please stand with me to book of Romans chapter 7 and 8. ரோமர் 7ஆம் அதிகாரமும் 8ஆம் அதிகாரத்தும் என் கூட வந்து நில்லுங்கன்னு சொல்றேன். Are you all with me? எல்லாரும் இருக்கீங்களா? கொட்டாய் விடுறவங்க தூங்குறவங்க எல்லாரும் கவனிங்க. Hallelujah. அல்லேலூயா. I want everybody to understand what I'm sharing. நான் என்ன நினைக்கிறேன், நீங்களாம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். What is my introduction? நான் என் அறிமுகம் என்ன சொன்னேன் நான்? Doing God's will by the help of the Holy Spirit. கர்த்தருடைய சித்தத்தை பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு செய்கிறது. Why we need the help of the Holy Spirit? ஏன் தேவ ஆவியானவருடைய உதவி தேவை? God has a plan. கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். We love that plan. அந்த திட்டத்தை மிகவும் விரும்புகிறோம். And we have the desire to do that. நமக்கு அதை செய்யணும்னு ஆசையா இருக்கு. But we constantly fail. ஆனா தொடர்ந்து நாம் தோற்று போகிறோம். We are struggling. நம்ம போராடுறோம். So we need somebody's help to do the will of God. அதனால தேவ சித்தத்தை செய்கிறதற்கு யாரோ ஒருவருடைய உதவி தேவையா இருக்கிறது நமக்கு. So Holy Spirit is the helper. பரிசுத்த ஆவியானவரே நமக்கு சகாயர். Holy Spirit is the liberator. அவர்தான் நம்மை நடத்துகிறவர். When our country is talking about political freedom, we are talking about the real freedom from sin.
நம்ம தேசம் ஒரு அரசியல் சம்பந்தமான சுதந்திரத்தை பேசி கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு உண்மையான சுதந்திரம் பாவத்திலிருந்து வேண்டும் என்று நம்ம நினைக்கணும். Now, இப்போ I want you to listen to the cry of people who are battling in sin. பாவத்தில் பிடிப்பட்ட ஜனங்களின் கதறுதலை நீங்க கவனிக்கணும்னு நான் விரும்புறேன். If you meet somebody who is badly addicted to drinking or using drugs or whatever the bad things, if you speak to that person very personally, you can listen to the cry of that person. You will understand the helplessness of that person. ஒருவேளை மதுபானத்துக்கோ மற்ற ஏதாவது ஒரு கேவலமான பாவத்தில் அருவருப்பாய் சிக்கி கொண்டவர்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பேசுனீங்கன்னா அங்கே உள்ளான கதறுதலை உங்கள் காதுகள் கேட்க முடியும். I want you to read that cry is mentioned in the Bible. நான் அந்த கதறுதலை வேதத்தில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு காண்பிக்க விரும்புகிறேன். Cry for help. உதவிக்காக கதறுதல். That is in Romans chapter 7 verse 24. அது ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஐயா வாசிக்கிட்டோம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? This verse is, woe to me, who will help me, who will deliver me from this? யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. This is the cry of people living around us. நம்மை சுற்றி வாழ்கிறவருடைய கதறல் இதுவே. This may be the cry of the person leaving the next door to your house. உங்க பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களுடைய கதறுதலும் இதுவே. This may be the internal cry of the person who is sitting to the next cabin in your office. உங்க அலுவலகத்துல வேலை செய்யறவங்க பக்கத்துல உட்கார்ந்து கேபின்ல இருக்கிறவங்களுடைய உள்ளான கதறுதல் இதுவே. This may be the cry of the person who continue to commit sin, who is living next to you. இந்த கதறுதல் உங்கள் பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க தொடர்ந்து பாவம் செய்றாங்களே அவங்களுடைய கதறுதல் இதுவே. This may be the cry of a person, somebody in your friends circle. உங்க நட்பு வட்டாரத்துல அவர்கள் பாவம் செய்தாலும் உள்ளான ஒரு கதறல் இதுதான். This may be the cry of person, somebody in your own family. உங்க குடும்பத்துல கூட இப்படிப்பட்ட கதறுதல் கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். Sometimes people confess that, woe to me, I'm a wretched man, I'm a useless man, but I cannot come out of this. Who will rescue me? ஆண்டவரே, நான் ஒரு பயனில்லாத உபயோகம் இல்லாத மனுஷனா இருக்கிறேன், எல்லாருக்கும் என்னை யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிப்பார்? Forget about others. Sometimes this may be your own cry before God. இப்படி அடுத்தவங்கள பார்க்கிறதுக்கு முன்னால சில நேரத்துல நமக்குள்ள இருந்தும் யார் என்னை விடுதலையாக்குவார்னு கதறல் நமக்குள்ள இருந்தும் வரும். Lord, every Sunday I hear your promises, I receive promises, I hear a lot of prophecies, I listen to wonderful preachings, but I'm still struggling, I'm failing and failing. This may be your own cry. ஆண்டவரே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாரேன், ஒவ்வொரு வாரமும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு வாரமும் மனம் திரும்புறேன், ஒவ்வொரு வாரமும் பாவத்தை விடணும்னு தீர்மானிக்கிறேன், தைக்க தரிசனத்தை கேட்கிறேன், ஆனா ஒவ்வொரு வாரமும் நான் தோற்று தோற்று விழுந்து விழுந்து எழுகிறேன். யார் என்னை இதிலிருந்து நிரந்தரமாய் விடுவிப்பார்? You may not have any doubt about God's promises for your future, but you are struggling to come to that point. உங்களுக்கு ஆண்டவருடைய எதிர்காலத்துக்கு எனக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல எந்த சந்தேகமும் இல்லை, ஆனா அதை என் பாவ வாழ்க்கையினால் இழந்து போவோமோ என்று ஒருவேளை இருக்கலாம். So I want you to listen to the cry of humanity, people around you. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய கதறுதல் உங்களுக்கு கேட்கும். At the same time, I want you to come before God today in this service with your own personal cry for liberation. உங்களுடைய சொந்த கதறுதலா இருந்தாலும் இந்த வேளையில இந்த ஆராதனையில தேவ சமூகத்தை நோக்கி ஓடி வரணும். We cannot miss the plan of God anymore. கர்த்தருடைய திட்டத்தை இனி ஒரு நாளும் ஒரு காலம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. The freedom is urgent. இந்த சுதந்திரம் நமக்கு அவசரமா இருக்கிறது. Freedom is not just a need, it is emergency need. இது ஒரு சாதாரண தேவை அல்ல, இது ஒரு எமர்ஜென்சி தேவையாக இருக்கிறது. This morning
towards end of the sermon, I want you to pray with me. God, help me, fill me with your Holy Spirit and liberate me from all this. இந்த ஆராதனையின் முடிவிலே நாம் ஒவ்வொருவரும் இருதயத்தை கிழித்து கதற வேண்டும். ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே என்னை விடுவியும் என்று கதறணும். In chapter 7 verses 14 to 24 you see the cry for liberation. ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை சுதந்திரத்திற்கான விடுதலைக்கான ஒரு கதறுதலை நாம் பார்க்க முடியும். You understand the struggle or the condition of that person. நீங்க அந்த ஒரு நபருடைய ஒரு நிலைமை, ஒரு போராட்டத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். He says, I'm a slave to sin. அவன் சொல்றான், நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன். I'm doing something which I don't want. நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை தான் செய்றேன். He says, I'm having uncontrollable thoughts. நான் என்னால நிறுத்த முடியாத, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத நினைவுகள் எனக்கு வருது. I have no control over my behavior. என் பழக்க வழக்கத்தை என்னால நிறுத்த முடியல. I am addicted to several things. சில காரியங்கள்ல போதையாற அளவுக்கு அடிமையா இருக்கிறேன். I am under the bondage of sin. சில பாவத்தை என்னால செய்யாம இருக்க முடியாத அளவுக்கு அடிமையா இருக்கேன். And also that person says, I know my struggle. அந்த நபர் சொல்ல, எனக்கு அந்த நிர்பந்தம் தெரிகிறது. I know I need a deliverance. எனக்கு தெரியும், எனக்கு ஒரு விடுதலை தேவைன்னு தெரியும். But knowledge is not helping. அறிவு எனக்கு ஒரு நாள் உதவாது. Study is good, research is good, but the knowledge will not help us to be delivered. படிப்பு ரொம்ப முக்கியம்தான், எல்லா ரிசல்ட்லாம் முக்கியம்தான், ஆனா அறிவு ஒரு நாள் நம்மை விடுவிக்காது. The following verses you see, he says, I'm determined to do good, means I'm trusting my willpower, but I'm not able to come out of this with my willpower. தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் நன்மை செய்ய மிகுதியாய் ஆசைப்படுகிறேன், ஆனால் என்னால் தொடர்ந்து நன்மை செய்யாதபடிக்கு நன்மைக்கு பதிலாக தீமை தான் செய்றேன். I'm doing the opposite always. நான் எப்பொழுதும் எதிர்ப்புறமாக செஞ்சு கொண்டே இருக்கிறேன். keep doing. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். I'm wasting my time. என் வாழ்நாளை வீணாக்கிட்டு இருக்கேன். I'm wasting my energy. என் சக்தியை வீணாக்கிட்டு இருக்கேன். I'm destroying my future. என் எதிர்காலத்தை நாசமாக்கிட்டு இருக்கிறேன். Even I'm sometimes causing trouble to my own family. என் குடும்பத்துக்கு கூட சில நேரத்துல ஒரு தொந்தரவா இருக்கிறேன். I want to be a blessing, sometimes I'm a burden to somebody. நான் சில பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் விரும்புறேன், ஆனா பாரமா தான் இருக்கிறேன். This is the condition of a person who is crying for freedom in Romans chapter 7. இந்த நிலைதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல ஒரு நபருடைய கதறுதலா இருக்கிறது. You read newspaper, somebody who kill many people ruthlessly every day. நீங்க நியூஸ் பேப்பர்ல யாரோ ஒருவர் பல பேரை கொடூரமா கொலை பண்றாங்கங்கறதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறீங்க. Kerala stands in high in education in India, but when you read the murder happening in Kerala every day, or the immorality is happening, unbelievable and heartbreaking news every day. கேரளா கல்வியில் மிகவும் உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் நியூஸ் பேப்பர் ஒவ்வொன்றையும் நீங்கள் வாசிக்கும் போது இருதயத்தால் கிரகிக்க முடியாத, இருதயத்தை சுக்குநூறாக உடைக்கிற அருவருப்பான கேவலமான கொலைகளும் கேளிக்கைகளும் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. More than any other state in India, we celebrate Easter, Christmas, Onam and all the festivals than anybody, and we proved that by drinking more alcohol than anybody. வேற எந்த ஸ்டேட்லையும் இல்லாத அளவுக்கு ஈஸ்டர் ஆனாலும் சரி, கிறிஸ்மஸ் ஆனாலும் சரி, எந்த பண்டிகை ஆனாலும் சரி, எப்படி கொண்டாடுறாங்கன்னா அடிச்சு கடன்னு ஊத்துறதை தான் பெரிய கொண்டாட்டமாக நினைச்சிட்டு நடக்கானோ. If you want to see the most disciplined people in Kerala, you should go and see the queue before the beverage corporation. ஒழுக்கமுள்ளவர்களை நீங்கள் கேரளாவிலே பார்க்க வேண்டும் என்றால் மதுபான கடைகளில் போய் வரிசையில் நிற்கிறவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். These people all have some cry inside. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உள்ள ஒரு கதறுதல் இருக்கு. Yesterday I was walking to the street here. I saw some people just walking to the alcohol outlet and buying bottles and coming. The poor people. I understand these guys knows that this will destroy their life, but they are not able to come out of that. There is a struggle within them.
நான் இந்த பகுதியிலே வாக்கிங் நேற்று நைட்டு ஜபித்து ப்ரேயர் வாக்காக போகும்போது எங்கள் பக்கத்தில் இருக்கிற மதுபான கடையில் ஒவ்வொருத்தரும் பாட்டில் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, தங்களை தாங்களே இது அழிக்கிறது என்று தெரிஞ்சாலும் அதையே வாங்கி செய்கிறாங்களே அப்படின்ட்டு வேதனையாக இருந்தது. This is the struggle of somebody living next to us. இதுதான் நம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பெரிய போராட்டமா இருக்கிறது. I don't know if you have any such kind of struggle in your personal life. I want you to seriously listen to this. நீங்க ஒருவேளை அப்படிப்பட்டதான போராட்டத்தில் நீங்களும் இருப்பீங்கன்னா நான் உங்களை பார்த்து கவனமா தயவு செய்து திருந்தணும்னு கேட்டுக்கிறேன். So now coming to chapter 8 verse 1, talking about freedom, liberation by the help of Holy Spirit. நம்ம 8வது அதிகாரம் 1வது வசனத்துல மறுபடியும் நான் வர விரும்புகிறேன். அதிலே விடுதலை சுதந்திரம் குறித்து அதிலேயும் பார்க்க முடியும். So somebody read word chapter 8 verse 1 and 2. 8:1 யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. Thank you. We are supposed to read verses 1 to 17. I'm not reading, you may read personally later. நம்ம 1 to 7 வரை வாசிக்கணும், ஆனால் இப்போ வேண்டாம், லேட் ஆயிரும். நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. In next 10 minutes I will tell you about 5 things about freedom by the help of Holy Spirit. 10 நிமிஷத்துல 5 விதமான சுதந்திரத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். First one is the Holy Spirit give us freedom from bondage. முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். Freedom from condemnation or judgment. குற்றப்படுத்துகிறதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிறார். Because if you continue to live in this lifestyle, you will die one day in this sin and you will be judged before God by God and you will end up in hell. ஒருவேளை இந்த பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து இந்த பாவத்திலே மறிப்பீங்கன்னு சொன்னால் நியாய தீர்ப்பு நாளில் நியாயாசனத்தில் நிற்கும்போது உங்களுக்கு நரகம் தீர்ப்பிடப்படும். In chapter 7 we understand knowledge will not help you, willpower will not help you, we need something else. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், அறிவு ஒன்றுக்கும் உதவாது, சுயமுயற்சி ஒன்றுக்கும் உதவாது, நமக்கு அதை விட பெரிய தேவை இருக்கிறது. That missing element is power. That power is from above. That is the power of the Holy Spirit. நமக்கு பெரிய தேவை, பெரிய வல்லமை. அந்த பெரிய வல்லமை பரத்திலிருந்து தரக்கூடிய பரிசுத்த ஆவியானவரே. Mary is worried, tensed, troubled, doubtful. Then God says, the Holy Spirit will come. You will be liberated from worry, tension, doubt, anything which can obstacle the will of God. மரியாள் கவலைப்பட்டாள், வேதனைப்பட்டாள், பயப்பட்டாள், சந்தேகப்பட்டாள். ஆனால் தூதன் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே அசைவாடுவார். அப்பொழுது உன் பயமும் உன்னுடைய சந்தேகமும் உன்னுடைய வேதனைகளும் வலிகளும் நிரந்தரமாய் நிச்சயமாய் விலகும். Dear brother, dear sister, you are worried, you are tensed, you are struggling. I want you to sincerely seek, wait and receive the help of the Holy Spirit. Deliverance is possible, freedom is possible. உங்கள் பயங்களும் கவலைகளும் வேதனைகளும் சந்தேகங்களும் நீங்கள் கருத்தாய் ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவர் கண்ணீரை துடைக்கிறது போல எல்லாவற்றையும் இருதயத்திலிருந்து துடைப்பார். The next thing is new mindset. இரண்டாவது மைண்ட் செட், உங்க தமிழ் நினைவு. The Holy Spirit is not only liberating us and leaving us. He is not only liberate us and leave us or leave us freely. நம்மள ஆண்டவர் விடுவிச்சிட்டு அப்படியே விட்டுற மாட்டாரு. நம்மளை விடுவிச்சிட்டு விட்டு போனில்ல. நம்மள விடுவிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிர மாட்டாரு. The Holy Spirit will liberate us and it will continue to lead us. அவர் நம்மை விடுவிச்சிட்டு அவர் தொடர்ந்து நம்மோடு வந்து நம்மை நடத்துவார். സ്വാതന്ത്ര്യം തന്നിട്ട് നിയന്ത്രണമില്ലാതെ ജീവിക്കുകയല്ല. சுதந்திரம் தந்துட்டு ஒரு நோக்கமில்லாத வாழ்க்கையை வாழ்றது இல்ல. The Holy Spirit will come us, set us free and it will continue to lead us. பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை விடுவித்து தொடர்ந்து மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். In that leading of the Holy Spirit will give us new mindset.
நம்ம இந்த பரிசுத்தாவியானவர் வழி நடத்துதல்ல கர்த்தர் புதிய புதிய எண்ணங்களை, நினைவுகளை, சிந்தைகளை தருவார். The Holy Spirit will work on our desires and dreams. பரிசுத்தாவியானவர் தம்முடைய ஆசைகளுக்கு ஏற்றாற் போல அவர் கிரியை செய்வார். When we are living according to the flesh, we only think about the needs of the flesh, entertainment, comfort and money and this and that. But when the Holy Spirit take control of our mind, we stop thinking about the flesh. We think more about the heaven, more about the spiritual things. நம்ம மாம்சத்துல இருக்கும்போது மாம்சத்திற்குரிய காரியங்கள், வீடு, காரு, கல்யாணம், பிள்ளைகள், வேலை, படிப்பு, சம்பளம், இதே தான் எப்போ பார்த்தாலும் 24 மணி போடுன்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை நிறைக்கும் போது பரத்தில் உள்ள காரியங்கள், ஆவியின் காரியங்களையும், ஜபங்களை குறித்தும், சுவிசேஷங்களை குறித்தும் நாம் பேச நினைக்க ஆரம்பித்து விடுவோம். If you are a person still only thinking about material things, fleshly things, worldly things, you need a new mindset. You need your desires and dreams need to be replaced by the work of the Holy Spirit. ஒருவேளை பொருளாதாரத்தை குறித்து, உலக ஆசீர்வாதங்களை குறித்து அழிந்து போகிற 5 வருஷத்துல, 10 வருஷத்துல, 40 வருஷத்துல அழிந்து போகிற பொருளாதாரங்களையே குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தையின் மறுரூபம் தேவை. அது பரிசுத்தாவியானவர் உங்களை ஆட்கொள்ளுவதே. And also says it will give you peace of mind. அதுதான் உங்க இருதயத்துக்கும் நினைவுக்கும் ஒரு சமாதானத்தை தரும். It will give you a mind which will always think, how can I please God, or in anything what I do, how can I please God, or will it be pleasing to God? ஒருவேளை இது எப்பவும் நம்மளை என்ன சிந்திக்க பண்ணுமா, நான் என்ன செஞ்சாலும் எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும், நான் செய்யற செயல் கர்த்தரை பிரியப்படுத்துதா, சந்தோஷப்படுத்துதா, இதையே தான் நினைச்சிட்டு இருக்கோம். These are not my opinions or not my findings. I'm just talking from the scripture, Romans chapter 8, 1 to 8. நான் இதை என் சொந்த கருத்துல, என் ஒப்பீனியன்ல சொல்லல. ரோமர் 8 அதிகாரம் 1 இருந்து 8 வசனத்துல உள்ள வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். And one more thing, we'll close. The Holy Spirit will lead us with a new identity. இன்னொரு காரியம் நான் அதை முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்தாவியானவர் ஒரு அடையாளத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துவார். The old identity in chapter 7 is you are a slave. You are a slave. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் பார்த்தோம், நம்ம அடிமைகளாக இருந்தோம். But a new identity in chapter 8, you are a son or you are a daughter. பழைய அடையாளம் நீங்க அடிமைகளாக இருந்தீர்கள், ஆனா புதிய அடையாளம் நீங்கள் மகனாக, மகளாக, புத்திரர்களாக, தெரிந்தெடுக்கப்பட்ட அடையாளமாக இருக்கிறீர்கள். The difference is the slave has no rights. கொஞ்சம் பழைய காரியம் அடையாளம் என்னன்னா, உங்களுக்கு அடிமைகளாக இருந்தா உங்களுக்கு ஒரு உரிமையும் கிடையாது. But the son or daughter has rights. ஆனா பிள்ளைகளுக்கு, மகனுக்கு, மகளுக்கு அண்ட சராசரங்கள் மேலும் உரிமை இருக்கிறது. But you are still under control. ஆனா நீங்க கட்டுப்பாடா இருக்கணும். Son or daughter should not misunderstand that I'm completely free. No. மகனோ மகளோ நீங்க ஒருவேளை கர்த்தர் உங்களை சுவீகாரம் எடுத்துட்டாருங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு காட்டுக்கிறத போல இஷ்டத்துக்கு அலையக்கூடாது. Enjoy your freedom within the boundaries. உங்களுக்கு கர்த்தர் வசனத்தை போட்ட ஒரு கோட்ல, வரையறுக்கப்பட்ட எல்லையில, அதுல தான் உங்கள் சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்க வேண்டும். So I pray that the Holy Spirit will lead you to do the will of God. நான் பரிசுத்தாவியானவர் உங்களை வழி நடத்த வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். The Holy Spirit will show you the right path to move forward. ஆண்டவர் உங்களுக்கு சரியான பாதையை நீங்கள் முன்னேறி போவதற்கு காண்பிப்பாராக. May the Holy Spirit liberate you from all kinds of bondages. உங்களை ஆண்டவர் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிப்பாராக. I know we all want to do the will of God. எனக்கு நல்லா தெரியும், நம்ம எல்லாரும் தேவ சித்தத்தை செய்யணும். And some of us are really struggling. நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறோம். Not only we, the people around us are really struggling. நம்ம மாத்திரம் இல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. Without the power from above, we cannot take victory.
கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையும் பலனும் இல்லாமல் நம்ம ஜெயம் எடுக்க முடியாது. This Sunday after first service, when you go home, you should go with a strong desire and pray that, Holy Spirit, I believe you can help me. I really need you in my personal life. இந்த ஞாயிறு ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போய் நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே நிச்சயமாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ, சித்தமான வாழ்க்கையை வாழ நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதை விசுவசிக்கிறேன். Would you close your eyes with me now? கண்களை மூடி என்னோடு சேர்ந்து உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்ணை மூடலாம். I want you to pray very specifically for the next the three things I'm going to say. ஒரு 3 காரியங்களை முக்கியமாக நான் சொல்ல போகிற 3 காரியங்களை குறித்து மிக கவனமாக கருத்தா ஜெபம் பண்ணுங்க. If you want to pray for somebody in your family, your children or your husband, your wife, anybody, you pray for that person also. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் உறவினர், உங்கள் சொந்தம், அவங்களுக்காக விடுவிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணணும்னு நினச்சிங்களா, இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. God, pray that God, I'm struggling and I keep failing. This is my confession. ஆண்டவரே நான் ஒத்துக்கிடுறேன், நான் போராடுறேன், நான் விழுறேன், நான் தோற்று போகிறேன், இது என் அறிக்கையாக இருக்கிறது. Lord, I understand that without the help of the Holy Spirit I cannot overcome. ஆண்டவரே உம்முடைய உதவி இல்லாமல் நான் இதை மேற்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ளுகிறேன். Lord, the first thing I pray, give me the power from above. ஆண்டவரே முதலாவதாக நான் ஜெபிக்கிறேன், பரத்திலிருந்து எனக்கு ஆவியை அனுப்பும். Second thing, Lord, I pray, bless me with a new mindset. ஆண்டவரே புதிய சிந்தைகளால என்னை ஆசீர்வதிங்கன்னு ரெண்டாவது கேட்கிறேன். Lord, third thing I pray, give me assurance of my new identity as your son and daughter. ஆண்டவரே புதிய அடையாளமான மகன் மகள் என்ற அடையாளத்தை எனக்கு உறுதிப்படுத்துவீராக. I want you to take your next 2 minutes, pray for yourself and pray for somebody else and pray for the society. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சமுதாயத்துக்காக தயவு செய்து எல்லாரும் ஜெபம் பண்ண 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. சௌத்தரியம். ஹalleluya, ஹalleluya. சௌத்தரியம், சௌத்தரியம், சௌத்தரியம். ஆவியானவர் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாக ரோமர் 7ஆம் அதிகாரத்திலிருந்தும் 8ஆம் அதிகாரத்திலிருந்தும் என்னோடு நம்மோடு ஆவியானவர் பேசினார். 7ஆம் அதிகாரத்தில் நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் இருக்கிறது, ஆனால் தீமை செய்கிறேன், தோற்று போகிறேன், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார், நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லப்படுகிற சத்தம் கதறலை கேட்டோம். 8ஆம் அதிகாரத்திலே ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவன் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய ஆளுகை, ஆவியானுடைய நடத்துதல், ஆவிக்கேற்றபடி நடக்கும்போது, ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய சோதரன், மகன், அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்க, தகப்பனே என்று கூப்பிடத்தக்க புத்திர பாக்கியத்தின் ஆவி ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவரே, இந்த 7ஆம் அதிகாரத்தின் நிலைமை மாற வேண்டும். 8ஆம் அதிகாரத்தில் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ
அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். கலாத்தியர் 5:16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று. கலாத்தியர் 5:10 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஆளுகைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன்ப்பா. என் மாம்சம் என்னை நடத்த வேண்டாம், மாம்ச இச்சைகள் என்னை நடத்த வேண்டாம், ஆவியான் நடத்த ஒப்பு கொடுக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான் நம்மோடு பேசினார். இந்த காரியத்தை வைத்து தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபித்து கொண்டே வீடுகளுக்கு போவோம். வீடுகளுக்கு போய் ஜெபிப்போம். இந்த 8ஆம் அதிகாரத்தின் அனுபவம். மாம்ச சிந்தை மரணம் அல்லவா? அது வேண்டாம் ஆண்டவரே. ஆவியின் சிந்தையிலே ஜீவன் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, அது எனக்கு வேண்டும். மாம்ச மரணத்தை கொண்டு வருகிற மாம்ச சிந்தை எனக்கு வேண்டாம். மரணத்தை கொண்டு வருகிற மாம்ச சிந்தை எனக்கு வேண்டாம். ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிற ஆவியின் சிந்தை என்னை நிரப்பட்டும், என்னை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரை நோக்கி கதறுகிறவர்களாக இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போக போகிறோம். ஆண்டவரை, மரணத்தை கொண்டு வருகிற ஆவியின் சிந்தையை என்னை விட்டு அகற்றி போடுங்க. ஜீவனையும் சமாதானத்தை கொடுக்கிற ஆவியின் சிந்தையால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து கடந்து போவோம். பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளையில் தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே, அடிமைத்தனத்தின் பாவ அடிமைத்தனத்தின் பாவ கட்டுகளுடைய நிலைமை, பாவம் ஆளுகை செய்கிற நிலைமை, 8ஆம் அதிகாரத்தில் ஆவியானுடைய ஆளுகை குறித்து நீங்கள் எழுதி வைத்திருக்கீங்கப்பா. அப்படியாக எங்கள் எல்லாரையும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஆளுகை செய்ய, ஆவியின் சிந்தையால் நிரம்ப, மாம்ச சிந்தையை நாங்கள் வெறுக்க, அகற்ற, ஒழிக்க, ஆவியின் சிந்தையை விரும்ப, வாஞ்சிக்க, பெற்றுக்கொள்ள, ஆவியின் சிந்தையால் நிரப்பப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது வெறுமையாய் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாக வாய்க்கும் என்று ஏசாயா 55 நீங்கள் சொன்னீங்களே. வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறீங்கப்பா. என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாய் திரும்பாது என்று நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கீங்க. அது நான் விரும்புகிறதை செய்யும் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, நான் விரும்புகிறதை செய்யும், அது வெறுமையாய் திரும்பாது. கர்த்தர், இந்த காலவேளையில் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் ஆவிக்குரிய சிந்தை, ஆவியானவருக்கு அடிமை, ஆவியினால் நடத்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து 2வது ஆராதனையிலையும் நீங்கள் பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரம். 3வது ஆராதனையிலையும் கர்த்தர் பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் இன்றும் சதா காலம் இருப்பதாக. ஆம். ஹல்லேலூயா. உட்காருங்க. 2வது 3வது பாயிண்ட்டு ஐயா ஒரு வேளை ஒரு 5 நிமிஷம் கொடுக்கணும். Do you want to talk now? We have time to list, and I have taken points, but I did not share. Should I share? Yes. மணி 7:40 தான் ஆயிருக்குது. இன்னொரு 10 மினிட்ஸு இன்னொரு முக்கியமான பயன்.